ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊர் சாப்பாடு. இன்றைக்கி நம்ம கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கண்டென்ஸ்டு மில்க்கு வச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். கேரட் 3 எடுத்திருக்கேன், துருவி வச்சுக்கோங்க. பால் காய்ச்சி ஆற வச்சது 1/2 கப் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க்கு 1/4 கப்பு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட் வேணும்னா 1/2 கப் வரையும் கூட சேர்க்கலாம். ஏலக்காய் பொடி 2 டீஸ்பூன், நெய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் நட்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நட்ஸு சேர்த்துக்கலாம். அதில் முந்திரி பாதாம் எடுத்திருக்கேன் நான். அது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் துருவின கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வதக்கணும் நல்லா. இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப், அதை நல்லா சேர்த்து வேக விட்டுடலாம். சிம்மிலே தான் வைக்கணும். இது எல்லாமே நல்லா வேகட்டும். இப்போ வெந்துடுச்சு நல்லா. இப்போது கண்டென்ஸ்டு மில்க்கு நான் 1/4 கப் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1/2 கப் வரையும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அது கம்ப்ளீட்டாக கேரட் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிடும். அதுக்கப்புறமா பொடிச்ச அந்த ஏலக்காய் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நட்ஸு சேர்க்கணும். இடையில கொஞ்சமாக நெய் விடுங்க. நெய் தேவைப்படாது இந்த ரெசிபிக்கு, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ நம்ம பால் கண்டென்ஸ்டு மில்க்கு எல்லாமே அப்சர்வ் ஆயிடுச்சு. கரெக்டு ஸ்டேஜில் இருக்குது. இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வர வரைக்கும் கிளறுங்க. கரெக்ட் ஸ்டேஜ். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தயாராகிடுச்சு கேரட் அல்வா. வாங்க சாப்பிட்லாம். இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, சீக்கிரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.